ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் பில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹீரோஸில் பெயர் வச்சிருக்கிறவன் பேர் கீட்டா டோரி. சில சமயம் நான் அவனை கீட்டான்னு சொல்லுவேன், சில சமயம் டோரி அப்படின்னு சொல்லுவேன். ஒரே பர்சனை தான் நான் அப்படி மாற்றி மாற்றி கூப்பிட்றேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் பில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 11. ஐரிஸ் வந்து ஜெஃபை கொண்டுருதா. டோரி வந்து அவளை கூப்பிடுவா. திரும்பி பார்த்தா அவ மேல வயர்வாம் இருக்கு. டோரி வந்து அவ அட்டாக் பண்றா. வேற வழி இல்ல, அவளை கொன்றலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். கோசவே வந்து நம்ம ஹீரோவை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. வயர்வாம் அவ மேல இருக்குனாலே அவ ஆல்ரெடி இறந்து போயிட்டான்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப ஐரிஸோட தலைய துண்டா வெட்டுறாங்க. ஆனா அது நம்ம ஹீரோ இல்ல, டோரியை தான். அவன் ஸ்பியரை வச்சு அவளை வெட்டிட்டான். இப்ப ஐரிஸோட பாடியை எரிக்கிறாங்க. ஈவன் நெருப்பு வச்சுமே கூட அந்த வயர்வாம் வந்து கொஞ்சம் உயிரோட தான் இருக்குது. ஐரிஸ் ஃபுல்லாவே எங்க கூட தானே இருந்தா, எப்ப இவ அந்த பாராசைட்டால இன்ஃபெக்ட் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஐரிஸ் வந்து கீட்டா மேலதான் ரொம்பவுமே பாசமா இருந்தா. சோ அவன் மட்டும் தள்ளி நின்று தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஐரிஸ்க்கு இப்ப எல்லாருமே இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. எங்க அப்பாக்கான மாதிரி இவளுக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு ஜெஸ்பி வருத்தப்படுறா. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இதுக்கு மேல என்னால டிராவலிங்க கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வயசானவன் சொல்றான். எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே திடீர்னு வீக்கா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி டுவான் சொல்லவும், ஆனா எங்களுக்கு எதுவும் ஆகலையான்னு யோகா கேட்கறா. ஜீஃபான் ஐலாண்ட்ல நடந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமாப்பா, அந்த டிராகன் பிஷப்னால டிராகன் வந்து எல்லாரோட லைஃப் ஃபோர்ஸையும் உறிஞ்செடுத்தது அப்படின்னு யோகா சொல்றா. ஹே கீட்டா, நீ என்ன சோகமா இருக்கியா அப்படின்னு லோ வந்து கேட்கவும், அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அது ரொம்பவோ கஷ்டமா தான் இருக்கு. ஈவன் யோஸ்கே எமோஷன் இல்லாத மாதிரி இருந்தாலும் அவனுமே மனசுக்குள்ள வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கான். நம்ம இப்ப சீரப்பா இருந்தாதான் மத்தவங்களையாச்சும் அட்லீஸ்ட் உயிரோட காப்பாற்ற முடியும். சோ சீரப்பாகு அப்படின்னு சொல்லி லோ சொல்றா. ஆமா அதுவோ கரெக்ட் தான், ஏன்னா ரியல் வேர்ல்டுல என் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சீரப்பாகிறான். ஹே, இந்த குவெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பீச்சுக்கு போவோம் சரியா அப்படின்னு சொல்லி லோ சொல்லவோ, சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லி டோரி சொல்றான். சூரிய உதயத்து பக்கமா போனீங்கன்னா நியூ ஈடன் உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க அப்பா சொன்னதுக்கு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்னு ஜெஸ்பி சொல்லவும், அட ஆமா நான் ஈஸ்ட் சைடு இப்ப வரைக்கும் போனதே இல்ல அப்படின்னு டுவான் சொல்றான். ஆனா இவ சொல்றது ஒருவேளை கரெக்டா இல்லன்னா ரிஸ்க் எடுத்து நம்ம அவ்வளவு தூரத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ ஜெஸ்பி மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராக் சொல்றான். ஜெஸ்பி மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கோம். இப்ப காப்ளின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. டான் மத்தவங்களை சேவ் பண்ண நாங்க இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோஸ் எல்லாருமே போயிட்டு அது கூட சண்டை போடுறாங்க. முன்ன இருந்ததை விட இப்ப எல்லா மான்ஸ்டருமே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரே ஒரு காப்ளின் மட்டும் மத்த எல்லாரையும் துரத்திட்டு போயிட்டு இருக்கு. ஜெஸ்பியோட தம்பி இப்ப கீழே விழுந்துருதான். யோ கண்ணி அவங்களை கூட்டிட்டு போ, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோசபை சொல்லிட்டு அவளோட ஸ்வாட கொண்டு வந்து அந்த காப்ளின் அப்படியே கொண்டுதா. ஜெஸ்பியோட தம்பிக்கு லைட்டா தலையில அடிபட்டிருக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்றான். இன்னும் 4 மான்ஸ்டர் தான் இருக்கு. கிளெண்டா ஒன்னு வெட்டிட்டா, இன்னும் 3 தான் இருக்கு அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் இப்ப ஒரே நேரத்துல அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தாங்க. மக்கள் எல்லாம் நாங்க சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மத்த 2 பேரும் ஓடி வரவு பார்த்தா இப்ப ஒரு ட்ரோல் வருது. எடுத்த உடனே அது வந்து லோவ கடிச்சு சாப்பிடுது. இப்ப கோஸ்வே அட்டாக் பண்ண போறா, அவளையும் கடிச்சு சாப்பிடுது. திடீர்னு பார்த்தா பின் மேஜிக் வச்சு யாரோ பவர்ஃபுல்லா அட்டாக் பண்ணவும் அது பயந்து ஓடிடுது. உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோ அப்படின்னு சொல்லி கேண்டில் வந்து நிக்கிறான். இப்ப கேப்டன் கேண்டில் வந்துட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. 17 வருஷம் ஆனாலும் ஆள் இன்னும் ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லி யோகா பாக்குறா. நீங்க சுனாமில அடிச்சுட்டு போயிட்டீங்கல்ல நினைச்சோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா அடிச்சுட்டு போனது உண்மைதான். அந்த டிராகன் பிஷப்பையும் பார்த்தேன், ஆனா டிராகன் பிஷப்பை கொண்டுட்டு கிரேட் மேஜிக் யூசர் ஃபட்டினா தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓ ஃபட்டினா உங்களை காப்பாத்திருக்காங்களான்னு யோகா கேட்கவும், உனக்கு உங்களை தெரிஞ்சிருக்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேண்டில் சொல்றான். ஒரு தடவை அவங்க என்னோட உயிரையும் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. ஃபட்டினா கூட சேர்ந்து நான் எல்லா டிராகன் பிஷப்பையும் கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிராகன் பிஷப்க்கும் மேஜிக் யூசர்ஸ்க்கும் ஆபாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டிராகன் பிஷப்போட வேலையே அவங்க டிராகனை சமன் பண்ணி இந்த உலகத்தை அழிக்கிறது தான் அப்படின்னு கேண்டில் சொல்லுவோம். அப்படின்னா கடைசியா டிராகன் தான் சமனாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இந்த இடத்துலயே ஒரு டிராகன் பிஷப் இருக்கான், அவனை தடுக்க தான் இங்க வந்தான்னு கேண்டில் சொல்லவோ நினைச்சேன். எல்லாரோட லைஃப் ஃபோர்ஸும் உறிஞ்சி எல்லாருமே டயர்ட் ஆகும் போதே இப்படிதான் இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு எரிக்கல் வேற இந்த பக்கமா வந்து விழுந்திருக்கு, அதுல மேஜிக் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், சோ அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்க இந்த பக்கமா வந்திருக்கீங்க அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு கேண்டில் சொல்றான். அந்த மேஜிக் ஸ்டோன்னால தான் மான்ஸ்டர் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நான் ஜாகிரதை காப்பாதலான்னு தான் வந்தேன், ஆனா அதுக்குள்ள எல்லாமே லேட் ஆயிடுச்சு. இந்த சீட்ஸ் மூலியமா அந்த மேஜிக் ஸ்டோனை தடுக்க முடியும். இதை யூஸ் பண்ணா எல்லா மேஜிக்கையும் இந்த சீடே அப்சர்வ் பண்ணி வளர்ந்துரும். அப்படின்னா மான்ஸ்டர்ஸும் நார்மல் ஆயிரும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கறா. ஆமா அப்படின்னு கேண்டில் சொல்றான். அப்படின்னா எங்களாலேயே அதிகமா மேஜிக் யூஸ் பண்ண முடியாது, ஆனா நாங்க சண்டையில அந்த லெவலுக்கு ஒன்றும் மேஜிக் யூஸ் பண்ணல. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோசபேவையும் லோவையும் நம்ம அந்த ட்ரோல் வயிற்றுக்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் காப்பாத்தினா அப்படின்னு டோரி சொல்லவும், அது ஒரே இடத்துல தான் நிக்கி, நம்ம அதை பாத்துக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு கேண்டில் கொடுத்த சீடை வளர வச்சிட்டு இருக்கான். கிங்டம் ஆஃப் டியாக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி கிளெண்டா சொல்லவும், ஆமா எங்களோட 4th குவெஸ்ட் அங்கதான் இருந்தது அப்படின்னு சொல்லி யோகா சொல்றா. கிங்டம் ஆஃப் டியாக்லயே ஒரு டிராகன் பிஷப் இருந்தா அப்படின்னு சொல்லி கேண்டில் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். ஃபட்டினா அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி சோல்ஜர்ஸை வழிவிட வைக்கிறா. டிராகன்ல அவன் தப்பிச்சு போகலான்னு பார்க்கவும் ஃபட்டினாவோட அவள் வந்துட்டு அதை பிடிச்சிட்டு போயிருது.
வருது. இப்ப ஃபட்டினா வின் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றா. பேரியர் வச்சு அவன் தடுத்துமே கூட இறந்து போயிருந்தான். அங்க எதுக்காக டிராகன் பிஷப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கவும் வார் வர வச்சு நிறைய மக்களை கொண்டு அவங்க கிட்ட இருந்து லைஃப் ஃபோர்ஸை உறிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கேண்டில் சொல்றான். அந்த இடத்துல ஒரு டிராகன் பிஷப் இருப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா இந்த இடத்துலயும் இருப்பான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு அந்த சீட்ல மேஜிக் செலுத்தினதுல அது ரொம்பவே டாலா வளர்ந்துருச்சு. ஜாக் அண்ட் தி ஜெயின் படத்துல வர்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி யோகா பாக்குறா. இதுல இருக்கிற பழத்தை சாப்பிடலான்னு கேண்டில் சொல்லுவான். அப்படின்னா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோரி அதை எடுத்து வச்சுக்கிறான். கேண்டில் ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னு கிளம்புறான். அந்த ட்ரோலை கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் யோகாவையோ கோசோவையோ நம்ம காப்பாத்துவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளெண்டாவும் டானனும் அங்கேயே இருக்கிறாங்க. ஜெஸ்பி உன் தம்பியை நினைச்சு கவலைப்படாத, அவனுக்கு எதுவாகாது அப்படின்னு சொல்லி ஃப்ராக் சொல்றான். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் தான், அவனும் போயிட்டான்னு அப்படின்னு சொல்லி ஜெஸ்பி ரொம்பவும் வருத்தப்படுறான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவங்க ரெண்டு பேரையும் அப்புறம் காப்பாத்திக்கலாம், ஃபர்ஸ்ட் குவெஸ்ட முடிக்கலாம் நீ சொல்லுவேன்னு நினைச்சேன் யோகா கேட்கவும் நம்ம போற வழியில நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, சோ அவங்க ரெண்டு பேர் ஹெல்ப்பும் நமக்கு சண்டை போடுறதுல தேவைப்படும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிராக்டிகலா தான் எப்பவும் யோசிப்பல அப்படின்னு யோகா கேட்கறா. இப்போ அந்த ட்ரோலை இவங்க பாக்குறாங்க. அசையாம ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஏய் அப்படின்னு சொல்லி டோரி போகவும் லூசு பைய கத்தாம போயிருக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ டோரி அந்த ட்ரோல் கொன்னுடுது. அது ஸ்ட்ரைட்டா மட்டும் தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை அட்வான்டேஜா பயன்படுத்தி அடிக்கலான்னு போறான். பட் அந்த ட்ரோல் முன்ன விட இப்ப ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குங்கிறதுனால அது தப்பிச்சிருது. யோகா ஆரவை யூஸ் பண்ணி அதோட ஒரு கண்ணை குத்திருதா. சூப்பர், இதே மாதிரி இன்னொரு கண்ணையும் குத்திரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் சாப்பா மேட்ரு அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்றா. ஆனா ஒரு ஆரோ கூட அது கண்ணில் படல. யோகாவை இறந்து போயிட்டா. இப்ப நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண வருது. பட் கீட்டா அதை அட்டாக் பண்ணி கொண்டுதான். அதோட வயிற்று கழிச்சு மத்த ரெண்டு பேரையும் ரிவைவ் பண்ணிருந்தாங்க. கேண்டில் சொன்ன அந்த எரிக்கல் அதுதான் நினைக்கிறேன், அதுதான் அந்த மேஜிக் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஜெஸ்பி சொன்ன மாதிரியே ஒருவேளை ஈஸ்ட் சைடு தான் அந்த நியூ ஈடன் இருக்குமா, ஒருவேளை அந்த அருவிக்கு மேலதான் மத்த எல்லா மக்களும் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ சொன்னது கன்ஃபார்மா உண்மையா என்னன்னு தெரியாது. ரெண்டாவது இது மேல நம்ம எப்படி ஏறது அப்படின்னு சொல்லி கீட்டா கேட்கவும் என் கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ஜெஸ்பியவோ அவன் தம்பியவோ காணோம். எங்க போனாங்கன்னு ஃப்ராக் வெளியே தேடி வரான். ஜெஸ்பியோட தம்பி வெளியே நின்னுட்டு இருக்கான். ஓ நீ இங்கதான் இருக்கியா, சரி வா அப்படின்னு சொல்லவோ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்கறான். நீ என்ன பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஃப்ராக் கேட்கறான். எங்க அம்மா இறந்ததுதான் எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஆளறான். சரி சரி கவலைப்படாத, உன்னோட அக்கா ஜெஸ்பி இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லவோ யாரு ஜெஸ்பி அப்படின்னு அவன் கேட்கறான். கேண்டில் கொடுத்த சீடை வளர வச்சு அது மேல இவங்க எல்லாரும் ஏறி போறாங்க. படத்துல வர மாதிரி இந்த மரம் ஏறது ரொம்பவே ஈஸி இல்லப்பா அப்படின்னு சொல்லி யோகா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே ஏறுதா. அந்த மேஜிக் ராக் மூலியமா நம்ம இவ்வளவு தூரத்துக்கு இதை வளர்த்ததே பெருசுன்னு நினைப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பப்பா நம்ம ஏறி முடிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டயர்டா இருக்கு. ஒரு வழியா மேல ஏறி வந்து பார்த்தா அங்க எதுவுமே இல்ல, மக்களே இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுறாங்க. சை இப்ப திரும்பவும் கீழே இறங்கணுமா அப்படின்னு எல்லாரும் சோகமா இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கீழே பாக்குறான். சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களால மட்டும் தான் நியூ ஈடனுக்கு போக முடியும் அப்படின்னு அந்த வில்லேஜ் சீஃப் சொல்லியிருப்பான். அங்க இருந்து விழுந்தா நம்ம கண்டிப்பா செத்துருவோம்ல அப்படின்னு டோரி சொல்லவும் நான் குதிக்க போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுவும் நல்ல ஐடியா தான், சீக்கிரமா கீழே போயிடலாம். என்னது குதிக்க போறியா, செத்து போயிருவோப்பா அப்படின்னு யோகா சொல்றா. நம்ம ஹீரோ அப்படியே கீழே ஜம்ப் பண்ணிருக்கான். தண்ணி அப்படியே அவனை உள்ள இழுக்குது. பட் கொஞ்சம் கட்டத்துக்கு மேல அது அப்படியே ஸ்லோவாகுது. மேல வர்றதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அதுல நம்ம ஹீரோ ஏறி போய் பார்த்தா இதுதான் நியூ ஈடன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருந்தான். அந்த இடத்துல சில மக்களும் இருக்காங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு இப்பதான் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு 321 பேர் இருப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்றான். ஜாகிரத்ல இருந்த ஒரு வயசான ஆளுமே அந்த இடத்துல இருக்காரு. நீங்க ஜாகிரத்ல இருந்தா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த நியூ ஈடனை பத்தி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெளி உலகத்துக்கு கூட கான்டாக்டே இல்லாததுனால இந்த இடத்துக்கு எந்த ஒரு பேருமே கிடையாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவர் சொல்றாரு. இது என்னோட அக்காவே இல்ல, எனக்கு அக்காவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெஸ்பியோட தம்பி சொல்றான். என்ன நல்லா பாரு, நான் தான் உன்னோட அக்கா அப்படின்னு சொல்லி ஜெஸ்பி சொல்றா. அவன் அழுதுகிட்டே நிக்கா. என்ன நல்லா பாரு அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றா. நினைச்சா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா இருப்பேன்னு, உன்னால அப்படின்னா ஒரு மரவ முடியுமா, நீ ஒரு டிராகன் பிஷப் தானே அப்படின்னு சொல்லி கிளெண்டா கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஜெஸ்பி எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவளும் அந்த ஜாகிரத்தை சேர்ந்தவா அப்படின்னு எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. பட் உண்மையிலேயே ஜெஸ்பி வந்துட்டு ஒரு டிராகன் பிஷப்ங்கிறதே தெரியாம இத்தனை நாள் அவளை கூட வச்சுட்டு சுத்திட்டு இருந்திருக்காங்க. லெண்டா ஒருத்தி தான் இப்ப அந்த வில்லேஜர்ஸ் கூட இருக்கா. மத்த ஹீரோஸ் எல்லாம் வேற இடத்துல இருக்காங்க. லெண்டாவால தனியா அந்த டிராகன் பிஷப்பை சமாளிக்க முடியுமா, என்ன நடக்க போகுதுங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.